வணக்கம். நான் சைதி மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? என்னன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு தரம் தீபாவளிக்கு கிடைக்கிற புது துணி வருஷம் எப்போனா அதை தீபாவளிக்கு செய்கிற தித்திப்பு பலகாரம் எங்கன்னா கோயிலுக்கு போனால் கிடைக்கிறது அவ்வளோ பொங்கல் பொங்கல் சக்கரை பொங்கல் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு தரம் தான் பண்ணுவாங்க. இதிலெல்லாம் இருந்த சந்தோஷம்னா அந்த ஒரு துணியில் இருந்த சந்தோஷம், அந்த வருஷத்துக்கு ஒரு தபா கிடைக்கிற அந்த தித்திப்பு பலகாரத்தில் இருந்த ருசி, அந்த பொங்கல் டேஸ்ட்டு அதெல்லாம் இப்போ இல்லை. என்னன்னு தெரியல. அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்த துணியை உடனே எடுத்து இது நல்லா இருக்குது, இது அவங்க போட்டிருந்தாங்க இவங்க போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாப்புல வருஷத்துக்கு ஒரு 3-4 ட்ரெஸ்ஸு கூட எடுத்துக்கிறோம். அது ஒரு சந்தோஷமே இல்லை. அப்பாவில் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் எப்போ வரும், போகி அங்கே எப்போ வரும்னு சொல்லின்னு அந்த போகி அன்னைக்கு பழசெல்லாம் கொளுத்திட்டு அங்கே அதை சுற்றி உட்காந்துன்னு அந்த மோளம் அடிக்கிற சந்தோஷம் எங்கே போச்சுன்னே தெரில. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்கா இதெல்லாம் இந்த தீபாவளி ட்ரெஸ்ஸு கட்டின சந்தோஷம், அந்த தீபாவளி தித்திப்பு துண்ண டேஸ்ட்டு, அந்த பொங்கல் டேஸ்ட்டு, இதெல்லாமே நம்ம அனுபவிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா எதிர்பார்த்து இருக்கிறாங்க. என்ன ஒரு நாள் சாப்பாட்டுக்கு இவ்வளோ துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முதியோர் இல்லைக்குது, எத்தனையோ ஆதரவு இல்லாத குழந்தைங்க இருக்குது. அங்கே போய் இதெல்லாம் நம்ம கொண்டாடணும்னு வைங்களேன், அன்னைக்கு கிடச்ச அந்த சந்தோஷம் நம்ம நல்லா அனுபவிக்கலாம். எனக்கு அதுதான் ஓடுது இப்போ மனசுல. எத்தனை பேர் ரோட்டில் இருக்கிறவங்க வியாபாரம் செய்கிற வயசானவங்களுக்கெல்லாம் துட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அது மாதிரி இது நம்ம அன்னைக்கு அனுபவித்த சந்தோஷம்லாம் இப்போ இன்றைக்கி ஏன் கிடைக்கலன்னா ஊட்ட பூட்டின்னு உள்ளே இருக்கிற 2 பேரை 3 பேரை இவ்வளோ தான் கொண்டாடுறாங்க. அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? ஒரு புது துணி போட்டுக்கின உடனே ஓடி போய் பக்கத்து வீட்டில் அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கிறது. அப்பால் அந்த பெரியவங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, தலையில் ஒரு கொட்டு கொட்டிட்டு கையில் தான் ரூபா கொடுப்பாங்க. அதுனா கோடி கொட்டுன்னு சொல்லுவாங்க, கோடின்னா புதுசுன்னு சொல்லுவாங்க. இந்த சந்தோஷம் எல்லாம் நம்ம எதிர்பார்த்து இருக்கிற இடங்களுக்கு போய் நம்ம கொண்டாடணும்னு வைங்களேன், அந்த சந்தோஷம் எல்லாமே திரும்பி வந்துடும் நம்மளுக்கு. என்ன நான் சொல்கிறது சரிதானே? நான் இருக்கப்பட்டவங்க அது மாதிரி செய்கிறீங்க, அதெல்லாம் தெரியுது எனக்கு. அது இன்னும் செய்யாத இருக்கிறவங்க செய்யுங்க. அம்மா தான் நான் சொல்ல முடியும். என்ன எனக்கு அவ்வளோ ஆசையாகுது. அது அந்த அந்த சந்தோஷமான முகத்தில் மூஞ்செல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாகுது எனக்கு. என்ன செய்வீங்க தானே? நீங்கள் செய்வீங்க எனக்கு தெரியும். அப்பால பார்க்கலாமா? வரேன்.